இந்த யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 10 கற்பனைகள் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அதை பார்க்குறோம். 3ஆம் வசனத்தில் என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதே போல் 2வது கற்பனை ஒரு சொரூபத்தியாகிலும் யாதொரு விக்கிரகத்திலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதே போல் கர்த்தருடைய நாமத்தை 3வது வீணிலே வழங்காதிருப்பதாக அதை நாம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி நாம் 13ஆம் வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, இப்படி 10 கற்பனைகள் அதை 3வது வசனம் முதல் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு கற்பனை 17வது வசனம், பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இந்த இச்சியாதிருப்பாயாக என்று சொல்வதை இதை மிக மிக தெளிவாக சொல்லப்படுது. இதுதான் கடைசி கற்பனை. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு தேவ மனுஷனுமே முற்றிலுமாக பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. தாவீதுடைய கதை தெரியும், விபச்சாரத்தில் விழுந்தார். அதே போல் நமக்கு ஆபிரகாமுடைய கதை தெரியும். அதே போல் ஈவன் யோபு கூட. அப்படி எந்த தேவ மனுஷர்களுமே முற்றிலும் பூர்ணமாய் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. அதற்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த கடைசியில் சொல்லப்பட்ட நீ இச்சியாதிருப்பாயாக, மற்றவர்களது பொருளையோ மற்ற மனைவியையோ வேலைக்காரியையோ மட்டுமல்ல யாதொன்றையும் நீ இச்சியாதிருப்பாயாக. இந்த கற்பனையை எந்த மனுஷராலும் கடைசி வரையிலும் கடைபிடிக்க முடியவே இல்லை. இதை புதிய ஏற்பாடில் வருகிற வேளையில் நமக்கு தெரியும், ஆண்டவர் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இச்சை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி. அதை நாம் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 9:23 ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து, அதாவது தன் சுயத்தை, எல்லா இச்சைகளுமே சுயத்திலிருந்து உருவாகிறது. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்கிறார். ஸோ அதை பவுல் இன்னும் தெளிவாக சொல்லுகிறார். இச்சையை மேற்கொண்டு வாழ்வதற்கு நீங்கள் இச்சையை மேற்கொண்டு வாழ்வீர்களானால் புதிய ஏற்பாடில் எந்த தேவ மனுஷனாலும் கடைபிடிக்க முடியாத பூரண பாவத்திலிருந்து ஒரு பூரணமாய் பாவத்தை ஜெயிக்க முடியாத அந்த குறையை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏனெனில் அவர்களால் மேற்கொள்ள முடியாத இச்சையையும் உங்களால் முற்றிலும் மேற்கொள்ள முடியும். அதற்கான வழியையும் அவர் சொல்லுகிறார். கலாத்தியர் புத்தகம் கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆகவே நம்மால் சுத்திகரிக்க முடியாத, விட்டு விலக முடியாத, பழைய ஏற்பாடு அநேக தேவ மனுஷர்கள் மேற்கொள்ள முடியாத இச்சையை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, அதாவது அந்த இச்சையோ நாம் சிலுவையில் அறைய வேண்டியிருக்கிறது. இச்சை என்றால் என்ன? எப்பவுமே தேவனுக்கு விரோதமாக நம்முடைய சுயத்திலிருந்து உருவாகிற ஒன்று. மற்றவருடைய காரியங்களையோ மற்றவர்களையோ மற்றவருடைய பொருட்களையோ மற்ற நிலங்களையோ அல்லது கண்களுக்கு இனிமையாக மேன்மையாக தோன்றுவதையோ இச்சித்து பெற்றுக்கொள்வது. இன்று பார்க்கிறோம், இந்த நாட்களில் விபச்சாரம் என்று சொல்லுவதே அதிகமாகவே நடக்கிறதே. அதனுடைய தொடக்கமே கண்களின் இச்சையிலிருந்து தான் உருவாகிறது. ஆகவே பவுல் தெளிவாக சொல்லுகிறார், அந்த இச்சையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் உங்களுக்குள் இருக்க அந்த இச்சையை முற்றிலுமாய் சிலுவையில் அறைய வேண்டி இருக்கிறது. அதைத்தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார். மட்டுமல்ல, அந்த இச்சை எங்கிருந்து உருவாகிறது பார்த்தீர்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம்
யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பார்த்தீங்களா? தெள்ள தெளிவாக தேவன் எந்த மனுஷனை சோதிப்பதில்லை. ஒருவன் சோதிக்கப்படுவதே தன்னுடைய சுய இச்சையினாலே அவன் சிக்கொண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். ஓகே, அந்த இச்சை தான் கர்ப்பம் தரித்து அது மிகப்பெரிய பாவமாக மாறுகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒவ்வொருவருக்குமே தெரியும் உங்களுக்கு இருக்கிற சுயமும் சுயத்திலிருந்து புறப்படுற இச்சையும் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது. அதை மேற்கொள்ள ரொம்ப ரொம்ப கடினம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதற்கு ஒரே ஒரு வழி, இந்த இச்சையோ நீங்கள் சிலுவையில் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைய வேண்டும். இதே மாம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார், நம்மை போலவே இச்சிக்கும்படி சோதிக்கப்பட்டார். ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்தார்? அவர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தான் வெறுத்து, தன் சுய இச்சையை வெறுத்து சிலுவை எடுத்து பிதாவை பின்பற்றினார். ஆகவே இந்த இச்சையை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, நாம் அதை வெறுத்து தன்னைத்தான் தன் சுய இச்சையை வெறுத்து சிலுவை எடுத்து பிதாவை தேவனை பின்பற்றுவதற்கு அன்றி வேறு ஒரே ஒரு வழியும் இல்லை. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய மாமிசத்தை, சகல இச்சைகளும் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறதா நம்முடைய மாமிசம். ஒரு நன்மையும் வாசம் செய்யாது. மாமிசம் என்றால் நம்முடைய சுய விருப்பம். அந்த மாமிசத்தை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஆனால் கடைசி நாளில் என்ன பண்ணார் ஆண்டவர்? அதே மாம்சத்தை அல்ல, தன் சரீரத்தையே சிலுவையில் அறையும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அதான் கல்வாரி சிலுவை மரணம். இன்று கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து தன் மாம்சத்தை சிலுவையில் அறைய கொடுத்ததை, அதை பற்றி உணர்வற்றவளாய் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கடைசி நாளில் தன் சரீரத்தை சிலுவையில் அறையப்பட்டதுதான் அவர்கள் அவருடைய மனக்கண்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் கடைசி நாளில் மர சிலுவை எடுக்க கடவன் என்று சொல்லவே இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒவ்வொரு நாளும் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் தெரிந்து கொள்ளுவோம், நமக்குள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே தேவனை பின்பற்ற முடியாமல் நாம் விருப்பம் போல் வாழ்கிறதற்கு ஒரே ஒரு வழியோ நமக்குள் இருக்கிற இந்த இச்சை. இந்த இச்சையை மட்டும் நாம் சிலுவையினால் மேற்கொண்டால், அதை அடக்கி வாழ்ந்தால் நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம், கடைசி வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். யார் நம்முடைய தேவன்? பட்சிக்கிற அக்கினி. அந்த பட்சிக்கிற அக்கினி என்பது எப்படி? நாம் பரிசுத்த ஆவியை தாகத்தோடு பெற்றுக்கொள்கிற வேளையில் ஆண்டவர் அந்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வருகிற வேளையில் நமக்குள் இருக்கிற சகல இச்சைகளையும் அந்த அக்கினியோ பட்சித்து விடுகிறது. எவ்வளவாய் தாகமாக இருக்கிறோமோ அந்த அக்கினியோ நமக்குள் இருக்கிற சகல அசூசிகளையும் பட்சித்து நம்மை சுத்திகரிக்கிறது. அதாவது ஞாபகம் இருக்கிறதா? நாம் அதை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில்
பாகா வல்லமையான தீர்க்கதரிசி எலியாவிற்கும் அதே போல பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்தது. என்ன வாக்குவாதம்? யார் மெய்யான தேவன், யெகோவாவா அல்லது பாகாலா? அப்படி வாக்குவாதம் நடந்திருக்கிறது. வாக்குவாதம் நடந்து கடைசியில் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, யார் மெய்யான தேவன் என்று. அங்கே எலியா சொல்கிறார் பாருங்கள், 24ஆம் வசனம். நீங்கள் உங்களுடைய, அங்கே பலி அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தை கட்டி பலியை அர்ப்பணித்து விட்டு எலியா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் என் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தேவனே மெய்யான தேவன் என்றான். பார்த்தீங்களா? நீங்கள் இந்த பலியை அர்ப்பணித்து விட்டு நீங்கள் உங்களுடைய தேவனை பாகாலை நோக்கி கூப்பிடுங்கள், நான் என் தேவன் யெகோவாவை நோக்கி கூப்பிடுகிறேன். யார் மெய்யான தேவன் என்று எப்படி நிரூபிக்கப்படும் என்றால், பரத்திலிருந்து அக்கினி அந்த தேவன் அனுப்புவார். அந்த அக்கினி வந்து இந்த பலியோ பட்சித்து போடும். அதே போல என்ன நடந்தது? அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரை பாகாலை கூப்பிடுகிறார்கள், பாகாலை தொழுகிறார்கள், பாகாலை வணங்குகிறார்கள். ஒரு மாற்றம் நடக்கவில்லை, அக்கினி இறங்கவே இல்லை சாயங்காலம் வரையிலும். பாருங்க. ஆனா எலியா பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஜபந்தான், ஒரு 1-2 நிமிடம் செய்ய வேண்டிய ஒரு சிறு ஜபத்தில் நடந்த பெரிய மாற்றத்தை பாருங்கள். 37 கர்த்தாவே, இது எலியாவுடைய ஜபம், நீர் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஜபம். காலை முதல் சாயங்காலம் வரை அவர் பாகாலை நோக்கி ஜபித்தார்கள், அக்கினி இறங்கவில்லை. ஆனால் தேவ மனுஷனாக எலியா ஒரே ஒரு நிமிட ஜபத்தை கேட்டு அக்கினி பரத்திலிருந்து இறங்கி அந்த பலியை முழுவதையும், பார்த்தீங்களா என்னது? பார்த்தீங்களா? கர்த்தரிடத்திலிருந்து 38 அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணியை நக்கி போட்டது. அவ்வளவு வல்லமையா இருந்தது. கற்களையும் மண்ணையும் விறகுகளையும் அதை பட்சித்து அந்த தண்ணீரையே நக்கி போட்டது. எதை காண்பிக்கிறது? நம்முடைய மாமிசமும் முழுக்க சகல இச்சைகளும் நிறைந்தது. நமக்குள் இருக்கிற கல்லுக்கு ஒப்பான, மண்ணுக்கு ஒப்பான, விறகுக்கு ஒப்பான ஒரு நன்மையும் செய்யாத இந்த இச்சைகளையோ அந்த நாட்களில் இறங்கின அதே அக்கினி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கும் பொழுதோ எல்லாவற்றையும் பட்சித்து அதை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவார். ஒப்புக்கொள்வோம், நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்வோம். எவ்வளவு தாழ்மையா, ஆண்டவரே எனக்குள் சகல அருவருப்புகளும் அந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் அந்த விறகுக்கு ஒப்பான சகல அருவருப்புகளும் நான் நிறைந்திருக்கிறேன் ஒப்புக்கொள்கிற வேளையில் மெய்யாகவே அன்று அனுப்பின அதே தேவன் அந்த அக்கினியை நமக்குள் ஆண்டவர் அனுப்புவார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஞாபகம் இருக்கிறதா? அதாவது யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஞாபகம், எரிகோ பட்டணம் யாரும் மறக்கவே முடியாது. எரிகோ பட்டணம் என்றாலே அதுதான் பாவத்தின் ஆணிவேர், அங்கிருந்தா புறப்பட்டது. எரிகோ என்றாலே தேவனுக்கு உக்கிர கோபத்தை ஊட்டும். ஏனெனில் இந்த ஜனங்களோ முழுக்க விபச்சாரத்திலும் சாங்கோபத்திலும் பெருந்தீனியிலும் விக்கிர ஆராதனையிலும் அந்த நகரம் முழுவதுமே பற்றி எரிகிறது. அதை சுற்றிலும் எரிகோ கோட்டை நமக்கு தெரியும். ஆனால் அந்த எரிகோவை ஆக்கிரமித்து அதை முற்றிலும் அக்கினியில் எரிப்பதற்கு முன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில்
அந்த யுத்தத்துக்கு போகிறவர்களை ஆண்டவர் எச்சரிக்கிறார் யுத்த வீரர்களை பார்த்து. 18வது வசனம், சாபத்தீட்டினால் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளதினாலே நீங்கள் சாபத்தீட்டாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருடைய பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். பாருங்கள், இங்கே இந்த நகரத்தை நீங்கள் ஆக்கிரமித்து சுட்டரித்த பிறகு இங்குள்ள பொன்னோ வெள்ளியோ பொருளோ மற்றெல்லாவற்றை இதைவரை எடுக்க வேண்டாம், அபகரித்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் எல்லாமே சாபத்தீட்டானது. விபச்சாரத்தினாலும் விக்கிர ஆராதனையினாலும் சாங்கோபத்தினாலும் பெருந்தீனினாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் எல்லாம் சபிக்கப்பட்டது. யாரும் அதை எடுக்க வேண்டாம் என்றார் ஆண்டவர். ஓகே, ஆனால் என்ன நடந்து பார்த்தீர்களா? 7ஆம் அதிகாரம் அங்கே நடந்த காரியம். 7ஆம் அதிகாரம், ஒரு மனுஷன் 1வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேகாருடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கார்மீமுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதினாலே சிலதை எடுத்து கொண்டான். அதை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருக்கு கோபம் உண்டது. ஒரே ஒரு மனுஷன் தேவன் எடுக்கக்கூடாது என்று சொன்ன அந்த பொன்னையும் ஆபரணங்களையும் எடுத்து தான் புதைத்து வைத்து விட்டான். ஒரு மனுஷன் நிமித்தம் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களையே அவன் மீது கோபமாயிருக்கிறார். அதற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது யார் அந்த மனுஷன். அவன் மறைந்து விட்டான். அது ஒரு யோசுவா ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபம் பண்ணி அந்த மனுஷன் யார் என்று கண்டு கொண்டான். பாருங்க என்ன நடந்து பார்த்தீர்கள். அந்த மனுஷனை அவனுடைய திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்த பிறகு நடந்த காரியத்தை பாருங்கள். 24, 25 வசனங்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி சேராகின் புத்தனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வாயையும் பொன் பாளையத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தில் அவனுக்குள்ளே யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மீது கல்லெறிந்து அவர்களை அக்கினியிலே சுட்டரித்தார்கள். பார்த்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனையும் ஆடு மாடுகளையும் அவனுடைய வீட்டார் குடும்பத்தார் எல்லோரையும் அங்கே கல்லெறிந்து அவர்களை கொன்று போட்டார்கள். பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன நடந்த பாருங்கள். இதுதான் சொல்ல உடனே நமக்குள் இருக்கிற இச்சையானது எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வருகிறது. எதை காண்பிக்கிறது? நமக்குள்ள இச்சையோ அது செய்வதெல்லாம் தேவனுக்கு பிரியமற்றதை செய்து தேவனையே கோபமூட்டும். அதான் இங்கே நடந்தது பாருங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரம் இன்னொரு நாட்டை எதிர்த்து யுத்தத்துக்கு போகிறார்கள். 1வது வசனம், அடுத்த யுத்தமோ ஆயி பட்டணத்தை எதிர்த்து யுத்தத்துக்கு போகிறார்கள். இப்பொழுது முதல் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் 24 அதாவது 18ஆம் வசனத்தில் நீங்கள் கொள்ளை பொருளாக ஒன்றையும் எங்க இருந்து இதோ இந்த எரிகோ பட்டணத்தை எடுத்துக் கொள்ளாதேயுங்கள், இது சபிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஆயி பட்டணத்தில் யுத்தம் செய்கிற வேளை தேவன் என்ன சொல்லுவார் பார்த்தீர்களா? பாருங்க 2வது வசனம், நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுதோ பாருங்க, இங்கே இருக்கிற பொருட்களையும் மிருகங்களையும் நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆண்டவரே உத்தரவிடுகிறார். ஆகவே இப்பொழுது ஆயி பட்டணத்தை எதிர்த்து வந்த ஜனங்களோ, தேவ ஜனங்கள், அங்கே உள்ள பொன் பொருள் பாத்திரங்கள் மிருக ஜீவன் எல்லாவற்றையும் கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? இதை அனுபவிக்க ஆகானும் அவன் வீட்டாரும் இங்கே இல்லை. ஏனெனில் அவனுக்கு அந்த இச்சையை அடக்க முடியவில்லை. அவன் அவற்றை இச்சித்தோ தேவனுடைய வார்த்தையை மீறி அவன் அதை திருடி பொன்னையும் வெள்ளியும் திருடி அவன் புதைத்து போட்டான். அதன் நிமித்தம் இப்போது எல்லோரும் கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்ட பிறகு அதை அனுபவிக்க ஆகானும் இல்லை, அவன் வீட்டாரும் இல்லை. எதை காண்பிக்கிறது? நமக்குள் இருக்கிற இச்சையானதோ அநேக சூழ்நிலைகளில் நிதானத்தை இழந்து பொறுமையை இழந்து நாம் ஒன்றை பற்றி கொள்கிறோம். அது நமக்கே கண்ணியாக மாறுகிறது. நினைத்துப்பார்கள், இந்த காலத்திலும்
இச்சையிலிருந்து, நம்ம சுயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு இச்சைகளுமே, செய்கிற காரியமே தேவனுக்கு எதிராகவே அது நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். சங்கீதம் 78:29 முதல் பாருங்கள். அவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். ஓகே, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். யார் கொடுத்தார்? ஆண்டவர். பாருங்க, அவர்கள் தேவனை தேடவில்லை, தெய்வீகத்தை வாஞ்சிக்கவில்லை, அவர்கள் இச்சித்தார்கள். அதான் மேன். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. பார்த்தீங்களா? இச்சையானது என்ற மனுஷனால் அருவருக்கத்தக்கது, வெறுக்கத்தக்கது. ஒருவன் தேவனை பின்பற்றுகிறான் என்றால், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானிக்குமானால், நம்மளுக்குள் இருக்கிற இச்சையை எவ்வளவுக்கு அருவருக்கிறோமோ, வெறுக்கிறோமோ, அதுதான் நம்மை தேவன் பக்கமாய் சேர்க்கும். இச்சையை வெறுக்காமல் அதை பற்றி கொள்கிறவன் அவன் இரு மனமுடையவன், அவன் தேவனுடைய நல்ல. உங்களுக்குள் இருக்கிற இச்சை, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இச்சையானது எவ்வளவு இருக்கிறது என்று வேற யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ஒரே ஒரு வழி, அதை சிலுவையில் அறைய வேண்டும். ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, என் இச்சையின்படி அல்ல ஆண்டவரே, விருப்பம் என்ன என்று தேவன் விருப்பத்தின்படி செய்வதுதான் நாம் இச்சையை மேற்கொள்வது. மட்டுமல்ல, பாருங்கள், அவர்கள் 30வது வசனம், தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மீது எழும்பி அவர்களில் கொடுத்தவைகளை சங்கரித்த இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு. பார்த்தீங்களா? தேவ கோபம் அவர்கள் மீது எழும்பிற்று, அவர்கள் அழிந்து போனார்கள். ஆகவே எதை காண்பிக்கிறது? நீங்கள் எதை இச்சிக்கிறீர்களோ அதை ஆண்டவரும் தருவார். அதை தான் பார்க்கிறோம். நீங்கள் இச்சிக்கிறதை ஆண்டவரும் உங்களுக்கு தருவார், உங்களை சோதித்து பார்க்கிறார். ஆனால் இச்சித்து பெற்றுக்கொள்வதையே அதுவே உங்களுக்கு கண்ணியாக இருக்கும், அது அழிவை கொண்டு வரும். நமக்கு தெரியும், தாவீதுடைய வாழ்க்கை ஞாபகம் இருக்கிறதா? எவ்வளவு தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவன், இரவும் பகலும் அவரது சமூகத்திலும் வார்த்தையிலும் தரித்திருக்கிற மனுஷன், தேவாவியினால் நிறைந்து வாழ்கிற மனுஷன். நீங்கள் அதை பாருங்கள். அவன் சங்கீதம் 3வது சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். 3வது சங்கீதம் அது 5வது வசனம். அவர் சொல்லுகிறார், நான் படுக்கிறேன், படுத்து நித்திரை செய்கிறேன், படுத்து நித்திரை செய்து விழிக்கிற வேளையில் தேவனை காண்கிறேன், தேவன் என்னை தாங்குகிறார் தாவீது. சங்கீதம் 3:5 வாசித்து பாருங்கள். ஆனால் இந்த தாவீது எப்பொழுது சொல்லுகிறார்? இந்த தாவீது சொல்லுகிற நாட்கள் தெரியுமா? சவுலினால் துரத்தப்பட்டு காடுகள், மலைகள், குகைகள் என்று ஓடிக்கொண்டே இருக்கிற நாட்கள், பாடுகள், உபத்திரவங்களை கடந்து போகிற நாட்கள், அவனுடைய உயிர் எப்போ வேண்டாலும் எடுக்கப்படலாம். அந்த நாட்கள் சொல்கிறான், ஆண்டவரே, நான் படுக்கிறேன், நான் நித்திரை செய்து அதிகாலையில் என் கண்கள் விழிக்கிற வேளையில் உம்மை காண்கிறேன், உம்முடைய கரத்தை காண்கிறேன் என்றான் தாவீது. ஆனால் பாருங்கள், இதுதான் மனுஷனுடைய நிலை. ஒரு மனுஷனை ஐஸ்வர்யன் ஆக்கும் போது அவனுடைய வாழ்க்கையை மாறுகிறது. அவன் உள்ளே மறைந்திருக்கிற இச்சையானது வெளியே வருகிறது. ஆனால் அதே தாவீதை அவர் சிங்காசனத்தில் ராஜாவாக அரியணையில் அமர்த்தின போது என்ன நடந்து பார்த்தீர்களா? என்ன நடந்தது? அவன் யுத்தத்துக்கு போகவில்லை. அங்கே தேவனுடைய ஜனங்கள் அம்மோனியரை யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இரத்த களம். இவனுடைய சகோதரர் அநேகர் மாண்டு விழுகிறார்கள். ஆனால் இவன் யுத்தத்துக்கு போகாமல் இவனோ தன் அரண்மனையில் தங்கி இருக்கிறான். பகல் வேளையில் அரண்ட தூக்கம், அவன் தூங்கி முடித்து கண் விழிக்கிறான். இதான் முக்கியமான காரியம். அதை நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். ஒரு காலத்தில் பாடுகளினோட கடந்து போகிற நாட்களில் தேவனுக்கு நெருக்கமாக இருந்தான். அவன் படுத்து நித்திரை செய்து கண் விழிக்கும் போது தேவனை காண்கிறான். இப்பொழுதோ அவன் ராஜாவான பிறகு, அரியணையில் இருந்த பிறகு, உலக ஐஸ்வர்யத்தில் நிறந்த பிறகோ அவன் சாயங்கால வேளையில் படுத்து நித்திரை செய்தான். கண் விழித்து பார்க்க யாரை பார்க்கிறான்? அரைகுறையாக குளித்துக் கொண்டிருந்த பசுபாலை பார்க்கிறான். பார்த்தீர்களா? ஒரு காலத்தில் தேவனை கண்ட அதே கண்கள் இப்பொழுது அவன் நித்திரை செய்து விழிக்கும் பொழுதோ
அரை குறையாக அரை நிர்வாணமாக குடித்துக் கொண்டிருக்கிற பச்சிவாளை பார்க்கிறான். ஒரு கொலையை செய்கிற குடும்பத்தை அழித்து போடுகிறான். இதை நினைத்து பாருங்கள். அந்த இச்சை என்பது நமக்குள், அதை நாம் சிலுவையில் அறியாத பட்சத்தில் அதை விஸ்வரூபம் எடுத்து எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை திசை மாற்றுகிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது. ஞாபகம் இருக்கிற நீங்கள் சிம்சோனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தேவனால் இரட்டிப்பாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சிம்சோன். பெலிஸ்தியரை ஆயிரமாய் வெட்டி கொன்றவன். ஏனெனில் அவர்கள் தேவனுடைய சத்துருக்கள். சிங்கத்தையும் கரடியும் எடுத்து அவன் கிழித்து எறிந்தவன். ஆனால் வாசித்து பாருங்கள், நியாயாதிபதி 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். தெலியாள் என்பது ஒரு விபச்சாரி. அந்த விபச்சாரியோடு உறவு கொண்டு அவனுடைய இருதயத்தில் அந்த பரிசுத்த ஆவி இருக்க வேண்டிய இடத்தில், தேவன் வாசம் செய்ய வேண்டிய இடத்தில் அந்த விபச்சாரி இடத்தை பிடித்துக் கொண்டாள். எதை காண்பிக்கிறது? அவன் வெளியே ஆயிரம் பெலிஸ்தியர்களை வெட்டி வீழ்த்தினவன், சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து போட்டவன். தனக்குள்ளே இருந்த சிங்கத்தை, விபச்சாரம் என்ற சிங்கத்தை கிழித்து போட அவனால் முடியவில்லை. இதுதான் இச்சை. ஆகவே இச்சை என்பதோ நமக்குள்ளே இருக்கிற காரியம், யாருக்கும் தெரியாது. சிம்சோனுக்குள்ளே இருந்த காரியம், அதுவே அவனுக்குள் அழிவை கொண்டு வந்தது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலாவது நாம் உணர்வடைவோம். ஞாபகம் இருக்கிறதா? அப்ரஹாமும் லோத்துவும் கானான் தேசத்தில் குடியிருக்கிற வேளையில் 2 பேருடைய வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சண்டைகள். அப்ரஹாம் என்ன சொன்னார்? அதை நாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் சகோதரர்கள், ஏன் சண்டை போட வேண்டும்? நிலம் ஏன் சண்டை? நிலத்தை பிரித்து கொள்ளுவோம். அந்த நிலத்தை பிரிக்கிற வேளையில் அப்ரஹாம் என்ன சொன்னான்? நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன். முதலில் உனக்கானவளை எடுத்துக்கொள். ஏனெனில் என்னுடைய அழைப்பு இந்த உலக ஆஸ்திக்கு அல்ல. அதான் காரியம் பாருங்க. என்னுடைய அழைப்போ இந்த உலக ஆஸ்தியை பெற்றுக் கொள்வதற்கல்ல. ஆகவே உனக்கானதை நீ எடுத்துக்கொள்னாரு. என்ன நடந்தது? லோத்துவின் கண்களுக்கோ சோதோம் கொமோரா பச்சை பசேல் என்றிருந்தது. நீர் வளம் பொருந்திய அருவிகள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவற்றை கண்டவுடனே அவன் அதை இச்சித்து அவன் பற்றி போதும் என்றான். ஆகவே லோத்துவும் மனைவி பிள்ளைகளும் அங்கே சோதோம் கொமோராவிலே சென்று குடியிருந்து கடைசியில் என்ன நடந்தது? அவர்கள் அழிவையே சந்தித்தார்கள், மிகப்பெரிய அழிவு. அதே போல லோத்துவின் கடைசியோட வாழ்க்கையோட முடிவு என்ன? வேதத்தில் பார்க்கவே முடியாத அளவுக்கு அருவருப்பான வாழ்க்கை. பெற்ற பிள்ளைகளோடு உறவு கொண்டு ஒரு சந்ததியை உண்டாக்கினவன். இது எல்லாமே புறப்படுகிற இடம், நமக்குள் ஆழத்தில் குடியிருக்கிற அந்த இச்சை. அதை மேற்கொண்டு அதை மேற்கொள்ளாமல் நிச்சயமாக நான் தேவனுக்கு பிரியமாக வாழவே முடியாது. நான் இச்சையை பற்றி பாருங்கள், ஒரு காரியத்தை அனுபவமாக காண்பிக்கிறேன். இது நான் பல இடங்களில் நான் சொல்வதுண்டு. ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். சாத்தான் அந்த இச்சையையோ அவன் ஒரு கேடகமாகவே பயன்படுத்துகிறான், ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தி அதை நமக்குள் கொண்டு வந்து விடுவான். கொண்டு வந்து தேவனை மறுதலித்து சாத்தானுக்கு பிரியமாக நம்மை வழி நடத்துவான். பாருங்கள், அங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், தேவனால் உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டம். ஓகே, 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்படினார். அழகான தோட்டம். அவர் அங்கே இருந்த கனிகள், அங்கே விளைந்த கனிகள் பார்த்தீங்களா? பார்வைக்கு அழகா இருந்தது, புசிப்பதற்கோ நலமாயிருந்தது.
நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கனியினால்தான் சாத்தான் ஆதாம் ஏவாளை ஏமாற்றினான், வஞ்சித்து அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியாக்கினான். என்ன செய்தான் பார்த்தீர்களா? அவன் 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த அந்த கனியை சாத்தான் கொடுக்கிற வேலை என்ன நடக்குது பார்த்தீர்களா? சாத்தான் சொல்லுகிறான், 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். அதற்கு சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பார்த்தீர்களா? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அவர் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் பாருங்க, புசிப்பதற்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், அதான் முக்கியமானது. பார்த்தீங்களா? முதல்ல அந்த கனி எப்படி இருந்தது? அந்த கனி பார்ப்பதற்கு அழகா இருந்தது. ஆனால் சாத்தான் கொடுக்கிற வேளையில் அது ஒரு இன்பத்தை உண்டு பண்ணிற்று. எதை காண்பிக்கிறது? ஒரு வாலிப ஸ்திரீ பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், தேவனுடைய படைப்பு. ஆனால் அந்த ஸ்திரீயை நிமித்தம் நான் பாவம் செய்யும்படி சாத்தான் ஒரு இச்சையை கொண்டு வருகிறான். அது நமக்கு இன்பத்தை கொண்டு வருகிறது. உண்மையா? பார்க்கிறோம் அனுபவத்தில். அது நமக்கு இன்பத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், அது மட்டுமல்ல, அதன் நிமித்தம் என்ன நடந்தது பார்த்தீர்களா? அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து அந்த புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். பார்த்தீங்களா? என்னது? பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, புசிப்பதற்கு நலமாயிருந்த கனியோ இச்சையை கொண்டு வந்தது அவர்களுக்குள். மட்டுமல்ல, ஒரு இன்பத்தை கொண்டு வந்தது. அவர்கள் என்ன நடந்தது? தேவனை விட்டு விலகி தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு காரியத்தை நினைவு கொள்ளுவோம். நமக்குள் இருக்கிற இச்சையானது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். சாத்தான் நம்மை பாவம் செய்வதற்கு நம்மளை தூண்டுவான். அது 2வது காரியம். ஓகே, அது 2வது காரியம். முதலில் நம்மை பாவத்தில் தூண்டுவதும் பாவம் செய்ய தூண்டுவதும் யாரு? நமக்குள் இருக்கிற இச்சை. சாத்தானை ஒரு காலமே அழிக்க ஒரு மிக மிக பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? சாத்தானை நம்ம அழிக்க முடியாது, ஆனால் அவருடைய அந்தகார கிரிகளை நாம் கட்டலாம். ஆனால் நமக்குள் இருக்கிற இச்சையை முற்றிலும் அழித்து போடலாம். அதுக்குதான் ஆண்டவர் தந்திருப்பதோ சிலுவை, இன்னொன்றோ பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். 2ஐயும் நான் வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு மெய்யாகவே எவ்வளவு கவலவாய் நமக்குள் இருக்கிற இச்சையை எதிர்த்து போராடுகிறோமோ, சிலுவை வைத்து போராடுறோமோ, நாளுக்கு நாள் நம்மை ஆழமாய் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நாம் இச்சையை முற்றிலும் மேற்கொண்டு தேவனுக்கு பிரியவும் மகிமையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.